ஹாய் எல்லாருக்கும் நலமே சொல்க. வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நரைமுடிக்கான தீர்வு தான் என்னன்னு பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நரைமுடி ப்ராப்ளம் இருக்குங்க. காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறிடுச்சு. பட் அதுக்கான தீர்வு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு அதுக்கு பண்ண வேண்டியது ஒன்று தாங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கும் கொடுங்க. கெமிக்கல் இல்லாத ஹேர் டை பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ தேவையானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தோட தோலுங்க, பூண்டு தோல், இந்த ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி, அதாவது தொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் அதை எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சிகப்பு எள்ளுங்க, கருப்பு எள், வெள்ளை எள் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 3 பாதாம் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் தொட்டி, இதை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு அதை ஃபுல்லாக வந்து அப்படியே வந்துட்டு ஃபயர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இதோட சார்கோல் தான் தேவை. இப்போது இந்த தேங்காய் தொட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கு போடும்போது நல்லாவே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் நிறைய இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ இது ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சுங்க. இதை ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அது ஃபுல்லாக வந்துட்டு ஃபயர் ஆயிடுச்சு இல்லைங்களா, இது நல்லா எரிஞ்சு அப்படியே விட்டுட்டோம்னா சாம்பலாக மாறிடும். பட் நமக்கு இதோட சார்கோல் தேவை. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு தண்ணியை வந்து நம்ம தெளித்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அதோட ஹீட் எல்லாமே போய் கூல்டவுன் ஆயிடும். ஸோ இப்போ தண்ணி ஈரப்பட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை இந்த சார்கோல் மட்டும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமாக தண்ணி வந்து இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். இப்போ வந்து அந்த சார்கோல் எடுத்து வச்சாச்சுங்க தனியாக ஒரு பவுலுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எல்லார் வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த கடாயை எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கருஞ்சீரகமும் எள்ளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து கருப்பு எள், வெள்ளை எள், சிகப்பு எள் 3 எள்ளில் எந்த எள்ளாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த 2 சீட்ஸுமே போட்டு நல்லா வந்துட்டு நம்ம வறுத்தெடுக்க போகிறோங்க. அதாவது பட்டுன்னு வெடிக்குங்க வறுக்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரியிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஹீட் ஆகி அந்த புகை வர்றது நல்லாவே தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கருகிடணும். எந்த அளவுக்கு கருகி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் கருகணும். அப்போ தான் நமக்கு அந்த கலரும் கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு ஆயிலும் வந்து செக்ரிகேட் ஆகும். இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு பூஸ்டப் கொடுக்குங்க. இது வந்து நம்ம எல்லாமே நேச்சுரலான திங்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெங்காய சருகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காய சருகு, பூண்டு தோல். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சருகு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். உள்ளே அந்த வெங்காயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தோல் வரும் இல்லைங்களா, தடிமனான ஒரு தோல், அந்த தோல் வேண்டாம். வெறும் வெங்காயத்தினுடைய சருகுகள் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப லேஸாக இருக்கும் அது. அந்த சருகு மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், சேம் நல்ல கருகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு அதை சாட்டை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது தான். இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கருகிருச்சு இல்லைங்களா. இப்போது அந்த ஹீட்டில் இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால அந்த கடாயோட ஹீட்லேயே குட்டி குட்டி வந்து அந்த ஃபயர் பார்ட்டிகல்ஸ் வரும். இது ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் கரண்டியில் வச்சு அப்படியே நீங்கள் அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபயர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிரும். இதையும் வந்துட்டு நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப லேஸாக இருக்கு இல்லைங்களா, காற்றுக்கெல்லாம் வந்து டக்குன்னு பறந்துடும். ஸோ ஃபேன் கடையில் எல்லாமே பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாக பறந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. இதையுமே வந்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பாதாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பாதாமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனில் வந்துட்டு அதை நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இதையுமே வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் காட்டிக்கலாம். ஸோ பாதாமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதுவுமே ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகும்.
ஸோ ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னா கூட உங்களுக்கு ஹேர் நல்லாவே வந்து அடர்த்தியாக காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே கடாயில் வந்து அந்த பாதாமை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆகணும். ஃபுல்லாக ஃபயர் ஆகி அது நல்லா கருகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அந்த ஃபயர் ஆஃப் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்படியே விட்டோம்னா சாம்பலாக மாறிடும். ஸோ இப்போ வந்து சேம் தேங்காய் தொட்டி எப்படி எரிச்சோமோ அதே மாதிரி அந்த மாதிரி எரிச்சிட்டு நம்ம தண்ணி விட்ட மாதிரி இதுக்கும் தண்ணி விட்டுறணும். இப்போ தண்ணி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த பாதாமை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் தொட்டி, அந்த சார்கோல் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட சருகு, அதாவது வெங்காயம் பூண்டு சருகை வந்து அதையும் வந்து நம்ம நல்லா வந்து கறியை வச்சுருக்கோம், அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம், எள்ளு இதையும் வந்து நம்ம கறியை வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பாதாம் சீட்ஸும் அதேமாதிரி தான் நம்ம கூல்டவுன் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா வந்துட்டு ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்கனான ஒரு கன்சிஸ்டன்சியாக நமக்கு இருக்குங்க. நல்லா பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையிலேயே நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்து அப்படியே பிளாக்கிஷாக இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு அது பிளாக்கிஷாக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் கையில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன், அவ்வளோ பிளாக்காக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனஸ்ட் பவுடராக நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் வந்துட்டு குட்டி குட்டி அந்த பார்ட்டிகல்ஸ் திப்பியாக இருக்கும், குட்டி குட்டியாக. ரொம்ப அந்தளவுக்கு ஃபைனஸ்ட் கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே மினிமம் அமௌண்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம நீட்டாக வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா குட்டி குட்டி ஃபைனஸ்ட் பவுடர் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு அந்த பவுடர், அந்த டால்கம் பவுடர் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பவுடர் கிடைச்சா தான் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. நம்ம ஏதோ தடவி இருக்கோம் தலையிலங்கிறது, அந்த பவுடர் தடவி இருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த திப்பியாக இருக்கும், குட்டி குட்டியாக. இது நமக்கு வேஸ்ட்டு தான், இதை நம்ம தூக்கி தூர போட்டுடலாம். இந்த ஃபைனஸ்ட் பவுடர் மட்டும் தான் நமக்கு இப்போ தேவை. இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு லைவ் ரிசல்ட் காமிக்கிறேன் பாருங்கள். டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ஃப்ளோலேயே நான் உங்களுக்கு என்னோடய ஹேண்ட்ஸை வந்து அப்படியே காமிக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் எதுவுமே வந்து போகலை, ஃபேடும் ஆகலை. பாருங்கள் எப்படி நான் வந்துட்டு நல்லாவே கட்டை விரல் வச்சு நல்லாவே தேய்க்கிறேன். பட் அந்த கலர் வந்து எப்படியும் போகவே இல்லை பாருங்கள். அது மாதிரி என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு மாதிரி பசவுத்தன்மையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த விரல் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பசவுத்தன்மையாக இருக்குது. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருள்லேருந்துமே ஆயில் வரும். இப்போ வாங்க ஹேருக்கு அப்ளை பண்ணியும் உங்களுக்கு நான் வந்து லைவ் ரிசல்ட் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹேரை வந்து நான் 2 பக்கமும் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். இவங்க வந்து என்னோடய சிஸ்டர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணியும் காமிக்கிறேன், இன்னொரு பக்கம் ட்ரை பவுடரையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைனஸ்ட் பவுடர்லேருந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பவுடர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 drops ஆஃப் கோகோனட் ஆயில், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயிலில் எதுவாக இருந்தாலும் ஓகே, பியோர் செக்கு தான் ஊற்றணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 2 or 3 drops விட்டுட்டு அதை இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்ட்டிஷன் எடுத்ததில் நான் ஒரு சைடில் வந்து உங்களுக்கு நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஸ்ட்ரோக் வந்து ப்ரெஷ்ஷில் கொடுக்கும்போதே எப்படி வந்து பிளாக் ஆகுதுன்னு பாருங்கள் ஹேரு. இது வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் தான் பண்ணணும்னு இல்லை, அதாவது நீங்கள் ஆயில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆயில் ஹேர்லேயும் கூட பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ட்ரையாக வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பவுடரவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு பக்கம் ஆயில் வச்சு பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்ததை விட முதல்ல ஒயிட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் பிளாக்காக மாறி இருக்குது. இப்போ அந்த பக்கம் வந்துட்டு நான் ட்ரை பவுடர் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதே ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணலைங்க. நான் அந்த ஆயில் பட்டுருச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் நான் வேறு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன், டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ட்ரை பவுடரை நம்ம அப்படியே டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி இப்போ இதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் வச்சு பவுடரையும் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணோம். இங்கே வந்து அப்படியே ட்ரை பவுடராக நான் பண்ணுறேன். இப்போ ட்ரை பவுடராக பண்ணும்போது பாருங்கள் 1லேருந்து 2 ஸ்ட்ரோக் கொடுக்கும்போதே வந்து அந்த ஷேட் வந்து மாறுறது நம்ம கண்கூடவே பார்க்குறோம். இப்போ பாருங்கள் அந்த பக்கம் ஆயில் போட்டு பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் ட்ரை பவுடரில் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே எப்படி வந்து உங்களுக்கு கண் கூட பிளாக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடர் வந்து உங்களுக்கு நான் லைவ் ரிசல்ட்டே காமிச்சிருக்கேங்க. நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே மினிமம் குவான்டிட்டி வச்சு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இது எல்லாமே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதிகமாக சேர்த்து நீங்கள் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைங்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடரை உங்களுக்கு ஃபர்கட்டில் வந்துட்டு பால்டாக இருக்குது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஹேர் டென்சிட்டி அந்த இடத்துல கம்மியாக இருக்குது, இல்லைன்னா வகுடு எடுக்கும்போது வகுடு பெருசாக இருக்குது, அங்கேயும் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, எந்தெந்த இடத்துல டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அந்தந்த இடத்துல இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஹேர் அங்கே இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடர் வீட்லேயே நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. மனிதம் வளர்ப்போம், சுகம் பெறுவோம்.